ஃபைனலா அந்தகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம பிரசாந்தோட நடிப்புல அண்ட் அவங்க அப்பா தியாகராஜன் அவருடைய டைரக்ஷன், சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கல்னு சொல்லி உருவான இந்த அந்தகன் படம் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ட்ரெய்லர் எவ்வளவு சிம்பிளா இருந்துச்சோ அதே போல படமும் சிம்பிளா கிளீன் ஷேவ்டா தான் இருந்துச்சு. அண்ட் நம்ம பிரசாந்துக்கு இது ஒரு நல்ல கம்பேக்கா இருக்குமே தவிர்த்து மத்தபடி இந்த படத்துல எதுவுமே இம்ப்ரெசிவா தெரியல. சிம்பிளா சொல்லணும்னா வந்ததும் தெரியல போனதும் தெரியலங்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கு. ஸோ இவ்வளவு டவுன்ஃபால்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அண்ட் யாரெல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துருவோம். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்லாம் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மிஸ்டர் புடிமேன் அண்ட் நீங்க பாக்குறது வாடபட் என்று வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு பியானிஸ்ட்னா பியானோ ப்ளே பண்றவங்கள தான் பியானிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு கண்ணு தெரியாது. அதனாலேயே நிறைய இடங்கள்ல இது அவருக்கு ஒரு பெனிஃபிட்டா அமையும். நார்மல் ஆளுங்களோட கம்பேர் பண்ணும்போது கண்ணு தெரியாதவங்க சுமாரா வாசிச்சாலும் மக்கள் பாராட்டுவாங்க. பல இடங்கள்ல அதிக ரேட்டுக்கு பியானோ ப்ளே பண்ண கூப்பிடுறதா இருக்கட்டும், எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு அண்ட் நிறைய டிப்ஸ் கிடைக்கிறதுன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்கிறனால தான் தலைவன் வந்து கண்ணு தெரியாத மாதிரி நடிப்பாப்புல. ஸோ நம்ம ஹீரோ வந்து பிளைண்ட் எல்லாம் கிடையாது, அவருக்கு கண்ணு நல்லா தெரியும். பிளைண்டா இருந்தா இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கிறனால அவர் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. அப்படிதான் இவர் ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பியானோ ப்ளே பண்ண அங்க வந்து நம்ம கார்த்திக், நம்ம நவரச நாயகன் கார்த்திக் வந்து இங்க ஆக்டர் கார்த்திகாவே வராரு. அவருக்கு ஹீரோவோட பியானோ பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சு போக தான் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு பியானோ ப்ளே பண்றதுக்காக ஹீரோவை அவர் வீட்டுக்கு இன்வைட் பண்றாரு. நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போய் பார்த்தா கார்த்திகோடைய வைஃப் சிம்ரன் வந்து கதவு திறக்கிறாங்க. ஹீரோவும் கண்ணு தெரியாத மாதிரி போய் தான் பாட்டுக்கு பியானோ வாசிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா அங்க நம்ம கார்த்திக் வந்து செத்து கிடக்குறாரு. கொன்னது வேற யாரும் இல்ல, அவங்க வைஃப் சிம்ரன். இத பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட ஷாக் ஆகாம பியானோ ப்ளே பண்ணிட்டு அப்படியே சைலண்டா எஸ்கேப் ஆயிடுவாரு. நெக்ஸ்ட் டே இந்த கொலையை பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக அங்க இருந்த ஒரு போலீஸ் ஆபீசரும் நம்ம சிம்ரனோட சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க. இது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சனால போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாம போயிடுவாரு. லேட்டர் சிம்ரன் அண்ட் அந்த போலீஸ் ஆபீசர் முதற்கொண்டு நம்ம ஹீரோக்கு கண்ணு தெரியுமா தெரியாதாங்கிற சந்தேகம் வருது. இதுக்கப்புறம் வர பிரச்சனைகள், ஹீரோ நம்ம பிரசாந்த் வந்து அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து ஒன்னும் புதுசெல்லாம் கிடையாது, கம்ப்ளீட்டா ரீமேக் தான். 2018 ஹிந்தில அந்தாதுன்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் மத்தியில செம்ம வரவேற்பு பெற்றுச்சு. 4 அவார்ட்ஸ் வின் பண்ணது மட்டும் இல்லாம 2018 ஹையஸ்ட் கலெக்ஷன்ஸ் பண்ண படங்கள் லிஸ்ட்ல 4வது இடம் பிடிச்சது. சோ இந்த படத்தை தான் தெலுங்கு, மலையாளம், தமிழ்னு சொல்லி 3 லாங்குவேஜ்லயும் ரீமேக் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரீமேக் வந்து தெலுங்கு தான். 2021ல மாஸ்ட்ரோன்னு சொல்லி நிதின் அண்ட் தமனாவோட நடிப்புல வந்துச்சு. லேட்டர் பேக் டு பேக் நம்ம பிருத்திவிராஜை வச்சு பிரம்மம்னு சொல்லி மலையாளத்திலும் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்ப தமிழ்ல அந்தகன்னு சொல்லி 3 லாங்குவேஜ்ல இந்த படத்தை கதற ரீமேக்னு சொல்லி சம்பவம் பண்ணிட்டாங்க. பட் இத்தனை ரீமேக்லயும் எனக்கு பர்சனலா பிடிச்சது மலையாளத்துல வந்த பிருத்திவிராஜோடைய பிரம்மம் தான். பிகாஸ் அந்த படத்துல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க, ரொம்ப யதார்த்தமா அண்ட் ரொம்ப லாஜிக்கலா இருக்கும். பட் இந்த தமிழ் ரீமேக்கான அந்தகன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஹிந்தி படம் எப்படி இருந்துச்சோ அதை கம்ப்ளீட்டா ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கூட சேஞ்சஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அங்கேயாச்சும் சில இடங்கள்ல டார்க் ஹியூமர் ஒர்க் ஆச்சு, ஆனா இங்க காமெடிக்கு பஞ்சம். டெக்னிக்கல் வைஸ் அண்ட் டைரக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்வலா தான் இருந்துச்சு, எதுவும் புதுசாலாம் இல்ல. ட்ரெய்லர்ல சிஜிஐ பண்ண யானையெல்லாம் காட்டியிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா யோசிக்க வச்சுது. இதே மாதிரி வேற என்னென்ன விஎஃப்எக்ஸ்லாம் இதுக்குள்ள திணிச்சு வச்சிருக்காங்களோன்னு யோசிக்க தோணுச்சு. பட் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாம பார்க்கக்கூடிய மாதிரி தான் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஓவரால் படத்துல வந்து ஏகப்பட்ட லேக் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஓகேவா கொண்டு போயிருப்பாங்க. பட் அப்படி நீங்க செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா டேய் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படிதான் இருந்துச்சு. பிகாஸ் ஒரிஜினல் படத்துலயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பயங்கரமா இருக்கும். பட் செகண்ட் ஆஃப் வந்து ஏகப்பட்ட மொக்க சீன்ஸ் எல்லாம் வச்சு சில இடங்கள்ல கடுப்ப கலப்புற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா இங்க அந்த மொக்க சீன்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருப்பாங்க, கொஞ்சம் நஞ்ச சேஞ்சஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. சோ ஸ்கிரீன் பிளே வந்து ஒரிஜினல் படத்துல இருக்கிற மாதிரி தான், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. அதை ஃபாலோ பண்ணி இந்த படத்துல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது கேஸ்டிங் தான். நம்ம பிரசாந்த் இந்த படத்துல வந்து கிருஷ்ணாங்கிற கேரக்டர் பிளே பண்ணிருப்பாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாக்குள்ள கம்பேக் கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். 2018ல ஜானின்னு சொல்லி ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அப்புறம் தெலுங்குல ராம் சரணோட சேர்ந்து வினய விஜய ராமால எக்ஸ்டெண்டட் கேமியோ பிளே பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் தலைவனோட பெர்ஃபார்மன்ஸை திரும்பி பார்க்க முடிஞ்சது. இந்த படத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு படம் பண்ணாலும் அந்த எனர்ஜி இன்னும் அவர்கிட்ட அப்படியே இருக்கு. சில இடங்கள்ல அந்த விண்டேஜ் பிரசாந்தையும் உங்களால பார்க்க முடியும், அதெல்லாம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஈவன் அடுத்த மாசம் நம்ம தளபதியோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற தி கோட் அந்த படத்திலையும் தலைவனை பார்க்க முடியும். ஏற்கனவே விசில் போடு பாட்டுல தலைவன் வந்து அட்டகாசமா ஆடி இருப்பாரு, அதுலயே தெரிஞ்சு போச்சு அவருக்கான எனர்ஜி வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. சோ இதுல சொல்லவா வேணும். பட் இந்த படத்துல இவரை விட ஒரு படி மேல நம்ம சிம்ரன் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல தூள் கிளப்பி இருப்பாங்க. ஈவன் சிம்ரன் அண்ட் பிரசாந்த் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற
சீன்ஸ் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும். அங்க சில டார்க் ஹியூமர்ஸ் மத்த இடங்கள்ல இல்லனாலும் அந்த சீன்ல பக்காவா ஒர்க் ஆச்சு. இவங்களை தாண்டி இந்த படத்துல இருக்கிற மத்த ஆர்டிஸ்ட் பிரியா ஆனந்த், கார்த்திக், சமுத்திரகனி, ஊர்வசி, யோகி பாபு, KS ரவிக்குமார், மனிதா விஜயகுமார் அண்ட் மறைந்த நடிகர் நம்ம மனோபாலா எல்லாருமே கொடுத்த ரோல பக்காவா பிளே பண்ணிருப்பாங்க. யாருமே ஓவர் பிளே பண்ணல. அதுலயும் முக்கியமா நம்ம வனிதா வர்சஸ் சிம்ரன் தான். அந்த ஃபைட்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுங்க. நம்ம வனிதாக்கா சில இடங்கள்ல அவுட் ஆஃப் த கேரக்டர் போய் வனிதாவாவே பிளே பண்ணிருப்பாங்க. அதுவுமே செம்மையா இருக்கும். அண்ட் இந்த படத்தோட மியூசிக்கல் நம்ம சந்தோஷ் நாராயணன். இந்த படத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பாசிட்டிவ்னா அதுக்கு அப்படியே இன்னொரு பாசிட்டிவ் பிஜிஎம் தான். ஒவ்வொரு சீனியும் பிஜிஎம் வந்து நல்லாவே எலிவேட் பண்ணுச்சு. இந்த படத்துல சாங்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலனாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அட்டகாசமாவே இருக்கு. சோ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மியூசிக் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி இந்த படத்தை வந்து யாரெல்லாம் பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா யாரு வேணாலும் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச் தான். முக்கியமா இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷன் இல்லாட்டி மத்த ரீமேக் யாராச்சும் பார்த்திருந்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு இந்த படம் வந்து செட் ஆகாது. ஃப்ரெஷ்ஷா பார்க்கறவங்களுக்கு மேபி இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். அந்த வகையில இந்த படத்துக்கு நான் கொடுக்கிற ரேட்டிங் 10க்கு 5. therefore that's it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தை பத்தின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நாளைக்கு உங்களை ஒரு புது வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை பை. see you.